தோசை ஊற்றிருக்கேன், சாப்பிட வாங்குங்க. அது தோசை ஊற்றிருக்கேன், சாப்பிட வாங்க. சரி, தோசை சுட்டு வச்சிட்டியா? ஆமாங்க, சாப்பிடுங்க. எப்படி அதை கூப்பிட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுட்டு வச்சுட்ட, அதை ஆறி போன வச்சு நான் திங்கணும் இல்லையா? பரவாயில்ல, சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஏங்க தோசையை முறைச்சி பார்க்குறீங்க? என்ன பண்ணுறது, இவ்வளோ மொத்தமாக ஊற்றி வச்சிருக்கிற, இன்னும் பிஞ்சு உடஞ்சி போன பாலம் மாரி தொங்குது. ஏயா தோசையை முழுசாவாயா போட்டு முழுங்க போகிற? பிச்சு தானே திங்க போகிறீங்க. பிச்சு சாப்பிடுங்க, உங்களை ஒன்றும் செய்யாது. அதுக்கு தாயா தோசை சுடுற மிஷின் ஒன்று விற்கிதுயா. இப்போ அந்த மிஷினை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா மெலிசா ரவுண்டாக ஒரே ஷேப்லேயே அப்படியே அழகாக சுட்டு தருவாங்க. ஏன்பா நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிறதா? ஏங்க எப்படி சொல்கிறீங்க? ஏன் 3 மாதத்துக்கு தோசையை சுட்டு பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு சுட வச்சு கொடுக்க நிற்கிறீங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடக்காது, தெரிஞ்சுக்கோ. கொண்டு விடுவேன். ஐயோ, மண்டையை உடச்சிருவேன். சரி, சட்னியும் ஊற்ற மாட்டேன், நானே ஊற்றிக்கணும். அது என்ன மலரு, நானும் பல இடத்துல பார்த்துட்டேன் மலரு, நானும் எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டேன். கணவர் மனைவியை ஏசுனா ஓன்னு ஒழுவுறீங்க, ஒப்பாரி வைக்கிறீங்க, ஓன்னு ஒழுவுறீங்க, அழுவுறீங்க. நீங்கள் ஏசுனா மட்டும் கணவர் என்ன செய்யணும், ஈன்னு பல்ல இடிச்சிட்டு இதாயா உங்க தலையெழுத்து.